ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடக்குது. அந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் குழு வந்து இருக்குது. அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க. அந்த விளையாடக்கூடிய குழுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழு வந்து வெற்றி பெற்ற விளையாட்டுகளின் எண்ணிக்கையை விட தோல்வியுற்ற விளையாட்டுகளின் எண்ணிக்கை 3 வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அதே போல் அவங்க வெற்றி பெறும் போது அவங்களுக்கு 2 மதிப்பெண் கிடைக்குதாம்மா. இதே வந்து தோற்று போயிட்டாங்கன்னா -1 மதிப்பெண்ணாக மாறிடுதாம்மா. சரிங்களா? ரைட். அப்போ அவங்க மொத்தம் இது வரையும் 23 மதிப்பெண் வந்து வாங்கியிருக்காங்களாம்மா. என்ன எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா அவங்க விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகளின் எண்ணிக்கை வந்து எத்தனைவாக இருக்கும், இதை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்த அந்த கேள்வி மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சொல்கிறேன். ஒன்று வந்து வெற்றி பெற்றிங்கன்னா +2, தோல்வி விட்டிங்கன்னா -1, அது மட்டும் இல்லாமல் மொத்த மதிப்பு அவங்களுக்கு 23. சரி, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை விளையாட்டை வந்து விளையாடிருக்காங்க, விளையாட்டுகளின் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா?